ஃபர்ஸ்ட் மசாலா கரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெரிய ஜீரகம், 5 கேஷ்யூநட், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கொஞ்சம் ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு ஜாவித்ரி, 1 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 5ல இருந்து 7 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனா உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ட்ரையான பிளேட்ல ஆற வச்சு பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நல்லா சூடாக்கிக்கோங்க. இதுக்கு கூட ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடிசா நறுக்கி சேர்த்துக்குவோம். இது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்குவோம். அதுக்கு கூட உப்பு. இதை நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை வந்து இதுல சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே கொதிக்கட்டும். இதுக்கு கூட மல்லி இலை தூவி நீங்க சர்வ் பண்ணிருங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி, பராட்டா, ரைஸ்க்கு, இட்லிக்குமே தோசைக்குமே வந்து செம